கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலெல்லாம் கண்ணின் மணி போல காத்து வந்த தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து உங்களை வழி நடத்தி வந்த தேவன் இந்த வாரமும் உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். அந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கென்று நீர் கொடுக்க போகிற வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை என்று கொடுக்குற அந்த வார்த்தைகள் ஆண்டவரை நாங்கள் செவி கொடுத்து அநேக நன்மைகளை அதன் வாயிலாக பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சிவுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு பின்னே ஓடுவோம். இந்த வார செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பின்னே ஓடுவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த உன்னத பாட்டு என்று சொல்லப்படுவது என்பது பரலோகத்தை குறித்ததான ஒரு பாட்டு. உன்னதம் என்று சொல்லப்படுற அப்படின்னா பரலோகத்தை குறித்ததான ஒரு பாடல். இந்த பரலோகத்தில் மணாளன் இருக்கிறார், மணவாட்டி இங்கே இருக்கிறாள். மணவாளனுடைய நேசத்துக்காக பழைய ஏற்பாட்டில் நேசம், புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் அன்பு 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 என்று அநேக இடத்துல வரும். ஆக இங்கே பார்க்கிறோம் அந்த நேசத்தை குறித்து, அந்த அன்பை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். நான் வாசித்த இந்த பகுதியானது 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களானது மணவாட்டியினுடைய வார்த்தைகளாக அங்கே இருக்கிறது. மணவாட்டி அங்கே சொல்லுகிறார், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலம். அது அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், சபையார் அவர் மேல் அன்பு கூறுகிறார்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போதான் முக்கியமாக நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனம். என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆகவே தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு பின்னே ஓடுவோம். ஆக எங்களை இழுத்து கொள்ளும், நீர் உம்முடைய அன்பினாலே எங்களை இழுத்து கொள்ளும் பொழுது உமக்கு பின்னாடி நாங்கள் ஓடி வருகிறோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆக ஆண்டவருடைய அந்த அன்பை நினைக்கிறவர்களாக மணவாட்டியாகிய சபை இருக்கிறது. உத்தமமானவர்கள் அவருடைய நேசத்தை, அவருடைய அன்பை அந்த இடத்துல அவர்கள் நேசிக்கிறார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவரை அந்த நாமத்தினாலே அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி மணவாட்டியாகிய சபை சொல்லுவதாக இந்த சாலமோன் இங்கே எழுதுகிறார். இந்த உன்னத பாட்டு அவர் மாத்திரம் எழுதினதல்ல, வேறு சிலருடைய பாடல்கள், 1-2 பாடல்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆக இங்கே பார்க்கிறோம், எங்களை இழுத்து கொள்ளும்,
உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆண்டவர் இழுத்து கொள்ளும் பொழுது அவருக்கு பின்னாக ஓடி வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தேவை உண்மையாக மணவாளனாக, பரம தகப்பனாக, பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை இழுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் இழுத்து கொள்ளும் பொழுது அவருக்கு பின்னே நாம் ஓடி வருகிறவர்களாய் இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். ஏசாயா 40:30-31 வசனங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். பரமண்டலங்களில் உன்னதங்களில் இருக்கிற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவர் மேல் அன்பு கூறுகிறவர்கள், அவரை நோக்கி ஓடுகிறவர்கள் நிச்சயமாக இளைப்படைந்து போவது கிடையாது, சோர்வடைந்து போவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் அங்கே கொடுக்கிறார். அவர் தம்முடைய அன்பினால் இழுக்கும் பொழுது நாம் அவர் பின்னே ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 119ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம். சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது, அதை பெரிதாக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? என் இருதயத்தில் உமது கற்பனைகளையெல்லாம் வைத்து உமது வழியாக நான் ஓடுவேன். நீர் எனக்கு சொன்ன வழியாக ஓடுவேன். எந்த வழியிலே என்னை ஓடச் சொன்னீரோ, எனக்கென்று எந்த வழியை வைத்திருக்கிறீரோ அந்த வழியிலே நான் ஓடுவேன். கிட்டத்தட்ட அது வாழ்க்கையையும் குறிக்கிறது. தேவன் நமக்கென்று ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே, அந்த வாழ்க்கை பாதையிலே ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால தான் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் மரித்து போகிறேன் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறார். நான் வாழ்ந்த வரையிலும் கர்த்தருக்கு பின்னே நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அங்கே சொல்லுகிறார். அந்த ஓட்டத்தில் நான் நல்ல போராட்டத்தை போராடினப்பா, அவருடைய கற்பனைகள் எல்லாம் காத்துட்டு ஓடின பாரு, அதுதான் போராட்டம். அந்த தேவன் நமக்கென்று நியமித்த அந்த வாழ்க்கையிலிருந்து இடதுபுறம் வலதுபுறம் விலகி போகாமல் நாம் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையிலே நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பின்னே ஓடுகிறவர்கள் தேவன் அழைக்கும் பொழுது உன்னதத்துக்கு அந்த நாளிலே ஓட்டத்தை அவர்கள் முடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட போராட்டத்தை அவர் போராடினாராம்? விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். ஆக விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை அவர் போராடி இருக்கிறார். விசுவாசத்திலே அவர் நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். கர்த்தருடைய கற்பனை நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த கற்பனைகளின் ஊடே, அந்த விசுவாசங்களின் ஊடே நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இதைதான் உன்னதர் பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 பார்க்கிறோம். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆக இது எனக்கு மாத்திரமல்ல, ஆக அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும், கன்னியர்கள் யாவரும், இந்த இடத்துல பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீதியின் கிரீடத்தை சும்மா பெற முடியாதுங்க. கர்த்தர் அழைத்த ஓட்டத்தில் அவருக்கு பின்னே நன்றபடியாக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஓட்டத்தை நாம் ஓடுகிறோமா, அதுதான் பார்க்க வேண்டும். அவருடைய கற்பனைகளின் பின்னே ஓட வேண்டும். ஓடுகிறோமா, அதை தான் பார்க்க வேண்டும். ஆக 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்கள் தான். முதலாவது காரியம், நிச்சயத்தோடு ஓட வேண்டும். ஓடுகிற ஓட்டம் சரியாக நிச்சயத்தோடு ஓட வேண்டும். அதுதான் முதலாவது காரியம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9 அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள் வரைக்கும். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 முதல் 26 வசனம் வரைக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய சாலையில் எல்லாருமே ஓடுவாங்க, ஆனால் அந்த பந்தயத்தினுடைய பொருளை ஒருவன் தான் பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக ஓட வேண்டும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ உலக பிரகாரமான ஓட்டத்தை சொல்லுகிறார். அடுத்து நாமோ என்று ஆவிக்குரிய ஒரு காரியம், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த உலகத்தான் ஓடுகிற எல்லாருமே அந்த பந்தய பொருளை பெறுவதில் ஒருத்தன் தான் பெறான். அது உலக பிரகாரமானது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாமும் கூட கிரீடத்தை பெறும்படிக்கு, அந்த நீதியின் கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் அப்படி செய்கிறோம். ஆதலால் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். 26 வசனத்தில் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். அப்போ நிச்சயத்தோடு அவர் ஓடுகிறார். கர்த்தருக்கு பின்னே அவர் ஓடுகிறத பவுல் நிச்சயத்தோடு ஓடுகிறார். ஆக நாம் நிச்சயத்தோடு ஓடுகிறோமா? இந்த நிச்சயம் என்கிற வார்த்தை முக்கியமானது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிலும் இந்த நிச்சயம் என்பது முன்குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 1-2 வசனங்கள், நம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாத ஒன்று, ஆனால் அதுவே ஒரு நிச்சயம் உண்டு. இந்த நீதியின் கிரீடத்தை பவுல் காணவில்லை, ஆனால் பவுல் அறிக்கையிடுகிறார் விசுவாசத்தோடு, நான் நீதியின் கிரீடத்தை பெறுவேன். அதே போலதான் இங்கே பார்க்கிறோம். விசுவாசம் என்பது காணப்பட முடியாதது, ஆனால் நிச்சயமானது. நீ பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அது நிச்சயன்றதை நீ முதலாவது உன் உள்ளுக்குள்ளே விசுவாசத்தில் இரு என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6
அதிகாரம் 11 முதல் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. அப்ப கர்த்தருக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பின்னே கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓடினார்கள் முன்னாடி. அவர்களை பின்பற்றி நாமும் நம்பிக்கையின் பூரண நிச்சயத்தோடு நாம் அவர்களுக்கு பின்பற்றுகிறவர்களாக ஓட வேண்டும். அவர்களுக்கு பின்பாக நாமும் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். நீ வாழ்க்கையில் நம்பிக்கையின் பூரண நிச்சயத்தோட நம்புறியா? அதை பூரண நிச்சயத்தோட நம்பு, கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும். அதுதான் இங்கே பார்க்கிறோம். அதை ஜாக்கிரதையாய் காக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்க வேண்டும். அவருக்கு சொல்கிறாரு, காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். 13ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தன்மையிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆக ஆண்டவராகிய தேவன் அழைத்தார் ஆபிரகாமை. அவருடைய தகப்பன் வீட்டில், அந்த பட்டணத்தில் அவருடைய தகப்பன் வீட்டில் இருக்கிறார். நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ என்னை நம்பி நீ வெளியே வா, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நீ வெளியே வா என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாச நிச்சயத்தோடு அவர் அந்த இடத்துல நம்பிக்கையின் பூரண நிச்சயத்தோடும் அவர் அங்கே வெளியே ஓடி வருகிறார். அப்படி வருகிறபடியினால், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் ஓடி வந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆக ஆண்டவர் நிச்சயமாக யார் யார் அவர் அழைத்த பாதையில் அவர்கள் ஓடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அவர்கள் சொன்ன நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவன் என்னத்துக்காக ஓடுனானோ, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுத்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்தானா? பெற்றான். ஆக இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று பவுல் சொன்னது போல இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு. ஆக வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டான். இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். என்னவா? தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயம். அவர் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறார், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்று அவர் ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை சாதாரணமல்ல, பூரணமல்ல, பரிபூர்ணம் உண்மாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை பரிபூர்ணமாய் காணும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஒரு ஆணையிட்டு அந்த ஆணையினாலே அவர் அங்கே ஸ்திரப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். எபிரேயர் 10, 21, 22. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆண்டவருக்கு பின்னாடி ஓடுகிற நாம், எங்களை இழுத்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆண்டவருக்கு பின்னாடி ஓடணும்னு சொன்னால் இங்கே பார்க்கிறோம், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். விசுவாசத்தோட பூரண நிச்சயத்தோடு நாம் சேரணும். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும், நீங்கள் யாரை பின்பற்றி ஓடுறீங்க? தேவனை. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் யாரை பின்பற்றி ஓடுறீங்களோ அவருக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஆக தேவனுக்கு சித்தமானதில் யாருக்கு பின்னாடி ஓடுறோமோ அவருக்கு சித்தமானதில் தேறினவர்களாக பூரண நிச்சயம் உள்ளவர்களாக நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்போ உன்னத பாட்டில் நேசோன்னு பார்த்தோமா, இப்போ இங்கே பார்க்குறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஓட்டத்தை பாதியிலே நின்று போய் பாதியிலேயே ஓட முடியலன்னு சொல்லிட்டு அல்லது வேறு திசையில் ஓடிடுறதில்ல, அந்த இடத்துல சொல்லுகிறது, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பின்பாக ஓடுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வது நிச்சயம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பது நிச்சயம். தேவன் உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பண்ணுவார், அதுவும் நிச்சயம். அதுவும் பரிபூர்ணமாக நிறைவேற பண்ணுவார், அதுவும் நிச்சயம். நீங்கள் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவைகளையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயம். 17ஆம் வசனம், ரோமர் 5:17 பார்க்கிறோம். ஒருவனுடைய மீறுதனாலே அவன் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போகிறார். அவரை நோக்கி நாம் ஓடும் பொழுது, அவர் இழுத்து கொள்ள அவர் பின்னே நாம் ஓடும் பொழுது, அவராலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். நாம் ஆளுகை செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 73 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும், சங்கீதம் 73 16 18. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவருடைய முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. இந்த இடத்துல இந்த சங்கீதத்தில் என்னன்னா, துன்மார்க்கனையும் தன்னையும் ஒப்பிட்டு இந்த சங்கீதத்தில் இவன் சொல்வார். துன்மார்க்கன் எல்லாம் நல்லா வாழ்கிறான், நரற்படும் அர்த்தத்தில் அகப்படுறதில்ல, அவனுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவனுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது, அவன் நல்ல சந்தோஷமாக நல்ல நிம்மதியாக நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஒரு கேடு அவனுக்கு வரல, அவன் நல்லா வாழ்கிறான். அவன் பண்ணுவதெல்லாம் அக்கிரமம், அவன் பண்ணுவதெல்லாம் அநீதி, ஆனால் அவன் நல்லா வாழ்கிறான். இதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவங்களோட முடிவை தான் நான் கவனித்து பார்த்தேன். அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவங்க முடிவை பார்த்தப்போ தான் அது எனக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் ஓட வைக்கல, நிறுத்த வைக்கிறார். நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறார். ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்கள அறியாம அவங்க சறுக்கிடுவாங்க. அது வியாதியோ பலவீனமோ அல்ல பிரச்சனைகளோ எந்த காரியமோ ஏதோ ஒன்றினாலே சறுக்கி பாழான இடங்களிலே விழுந்து போவார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயம் உள்ளவர்களாய் ஓடுவோம். துன்மார்க்கரை போல, ஏன் ஆண்டவரை எனக்கு இவ்வளோ சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, இந்த கேள்வி கேட்பதை விட கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய முடிவை உணரும் அளவும் நிச்சயமாகவே கர்த்தர் அவங்கள ஒரு சறுக்கலான இடத்துல நிறுத்துகிறார். நிறுத்துவதோடு மாத்திரமில்லை, அவங்கள ஓட வைக்கலை, நிறுத்துகிறார். நிறுத்தி பாழான இடங்களிலே விழ பண்ணுகிறார். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாக போயிடுறாங்க. இந்த ஒரு நிமிஷம்தான், அதுக்குள்ளே பாழாக போயிடுறாங்க. பயங்கரங்களால் அறிந்து நிர்மூலமாகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை ஒத்த இன்னொரு வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 17 வசனம். நீதிமொழிகள் 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தரை பின்பற்றி ஓடுகிறவன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள நீ விடக்கூடாது. நீ என்ன செய்ய, நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. நீ துன்மார்க்கனை பார்த்து நீ உடனே இலக்கரிச்சு போயிடாத, சோர்ந்து போயிடாத, உன் ஓட்டத்தை நிறுத்திடாத, உன் ஓட்டத்தை வேறு பாதையில் திருப்பிடாத. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாத. இந்த பொறாமன்ற பாதையில் உள்ளே போயிட்டேன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எப்போது கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. உன் மணவாளனாகிய உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கி அந்த ஓடுற ஓட்டத்தில், அவர் பின்ன ஓடுற ஓட்டத்தில்
அதில் உறுதியாக உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஏசாயா 33:15-16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தஞ்சிந்துவதற்கு தேவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு கண்களை மூடுகிறவன் எவனோ. இதில் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நீதியாக நடக்கிறான், செம்மையானவைகளை பேசுகிறான், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கிறான், பரிதானங்களை வாங்காதபடி கைகளை உதறான், இரத்தஞ்சிந்துவதற்கான யோசனை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறான், பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறான். இந்த 6 காரியங்கள். இதை செய்கிறவன் அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். தேவன் அவனை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வைக்கிறார். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். தண்ணீர் என்பது ஒரு பக்கம் வெள்ளம் என்கிற ஒரு மிக பெரிதான ஒரு காரியத்தை குறிக்கும், போராட்டம் பிரச்சனைகளை குறிக்கும். இன்னொரு பக்கம் தண்ணீர் என்பது பரிசுத்தாவியை குறிக்கும். இன்னொரு பக்கம் தண்ணீர் என்பது அவனுக்குரிய நன்மையை குறிக்கும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். தேவன் அப்பத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய தண்ணீரை அவனுக்கு நிச்சயமாய் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆக நாம் நம்மை அழைத்த தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பின்பற்றி ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயத்தோடு ஓட வேண்டும். முதலாவது காரியம் பார்க்கிறோம், நிச்சயத்தோடு ஓட வேண்டும். இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாமுவேல், எலியா, எலிசா, யோபு, இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் வேதாகமத்தில். நோவா, ஏனோக்கு, இப்படி எல்லாரையும் அங்கே பார்க்கலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடணும். தேவன் நமக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை இழுத்து கொண்டு ஓடுகிறார். அவர் பின்னே நாம் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டம் இல்லையா? நிச்சயத்தை பார்த்தோம், நிச்சயத்தைமான ஓட்டம். அடுத்து நியமித்திருக்கிற ஓட்டம். ஆக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27-28. எபிரேயர் 9:27-28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். உன்னதத்திலிருந்து நமக்கு தரிசனமாவார். மனுஷனுக்கு நியமித்திருக்கிறபடியே ஒரே தரம் மரிக்கிறது, நியாய தீர்ப்படைவது, இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுதாங்க நியமிக்கப்பட்டிருக்கு. ஆக அந்த
ஓட்டத்தில், அந்த ஒரு தடவை வாழ்கிற அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் நமக்கென்று நியமித்திருக்கிற தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடணும். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்து கொண்ட கடவோம். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். அப்போ நம்ம நியமித்திருக்கிற ஓட்டம் எதுக்கு? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்காக தான் தேவன் இந்த வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அப்ப நியமிக்கப்பட்ட ஓட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கான ஓட்டம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை வச்சு தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்தேன். இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆக நம்ம போல இயேசுவும் அவர் ஒரு நியமித்த ஓட்டத்தோடு தான் ஓட வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன அவருக்கு ஓட்டம் கொடுத்தாரோ அந்த ஓட்டத்தை அவர் செஞ்ச அந்த ஓட்டத்தில் என்னென்ன கிரியை செய்ய சொன்னாரோ அது எல்லாத்தையும் அவர் செய்து முடித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்வதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிப்படும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். இந்த பிரசங்கி ராஜாவாக இருந்தப்ப அவன் மனதை பிரயோகம் பண்ணானா. ஞானமாய் வானத்தின் கீழே என்ன நடக்குது, எல்லாரோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது என்று ஞானமாய் அந்த இடத்துல விசாரித்து விவரித்து ஆராய்ச்சி பண்ணானா. அப்படி ஆராய்ச்சி பண்ண எல்லாம் பண்ணும்போது மனுபுத்திரர் வாழ்க்கையில் கடும் தொல்லைகள், அவங்க ஓடுற ஓட்டத்தில் கடும் தொல்லைகள் அதில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். அவைகளையெல்லாம் கடந்துதான் ஒருவன் ஓட வேண்டும். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அந்த கடும் தொல்லைன்ற அந்த இதை நல்ல போராட்டமாக நம்ம பார்க்கணும், போராடினோம். அந்த கடும் தொல்லையில் நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடிக்க பார்க்கணும். இதுதாங்க நமக்குன்னு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ரோமர் 13:1-2. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன்.
தங்களுக்கு மேலாக எந்த அதிகாரி இருக்காங்களோ, தலைவர் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழ்ப்படிய வேணும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள், நம்மை ஆட்சி புரிகிற, நம்மை ஆளுகை செய்கிற எல்லா காரியங்களும் அதிகாரங்கள் யாவும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா தேவனுடைய நியமத்துக்கு, எந்த தேவன் நியமித்த ஓட்டத்தில் ஓடுறோமோ அந்த ஓட்டத்தை நம்ம எதிர்த்து நின்றோம். இதுக்கு மேலே ஓட முடியாது. இவனுக்கெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியமா? இவனுக்கெல்லாம் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு இவனுக்கு அடங்கி நடக்கணும் அவசியமா? அந்த அதிகாரத்தை தேவன் படைச்சிருக்கார். அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் நடக்க வேண்டும். அதை எதிர்த்தோன்னு சொன்னோம்னா நியமித்ததற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்கென்று, அதான் நான் சொன்னேன். உன்னத பாட்டில் பார்க்குறோம், மணவாளன் மணவாட்டி. உன்னதத்தில் இருக்கிற மணவாளன், பூலோகத்தில் இருக்கிற மணவாட்டி ஆகிய சபை. அதை வச்சு தான் சாலமோன் எழுதுகிறார். நீர் என்னை இழுத்து கொள்ளும், பின்னே ஓடி வருவோம் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். எத்தனை சொல்றார் பாருங்க. நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமுமாய் உன்னை என்னை நியமித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை அவருக்கென்று நியமிக்கிறாருங்க. தேவன் உங்களை அவருக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் தீங்கு வருமா? நிச்சயமா வராது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடும் தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். தொல்லைகளாக எல்லாமே வரலாம் இல்லையா? ஒரு தகப்பன் போகிறான், பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறான், இல்லை தாய் பிள்ளையை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பிள்ளை ஏதோ ஒரு பொருளை பார்த்தோன்னே கேட்குது, அம்மா எனக்கு அதை வாங்கித்தாம்மா, அப்பா இதை வந்து சும்மா இரு, கொஞ்சம் தொல்லை பண்ணாத, கொஞ்சம் இரு, வாங்கி தரேன், பேசாமல் இரு. நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அதை செய்வதற்கு முன்னாடி இது பிள்ளை கேட்கும்போது நம்ம பிள்ளை என்ன சொல்கிறோம்? தொல்லை பண்ணாத, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் உனக்கு வாங்கி தரேன், இரு 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 இரு. அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அதில் கூட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளுவோம், கர்த்தரை நியமித்துக் கொள்ளுவோம். இருப்பார் ஆண்டவரை தேவன் நம்மை அழைத்து கொள்ளுகிறவராய், நியமித்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக பார்க்கிறோம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓட கடவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்தான், அதே வசனம்தான். ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அதை தான் இப்போ பார்த்தோம், பொறுமையோடு ஓட கடவோம். அவசரப்பட்டு ஓடாத. எங்கேயாவது தடுக்கி விழுந்துருவேன், தடுமாறி விழுந்துருவேன். பொறுமையோட போ.
நீ என்ன பேசினாலும் பொறுமையோடு பேசு, என்ன செய்தாலும் பொறுமையோடு செய், யோசிச்சு செய், யோசிச்சு பேசு, நிதானமாக பேசு. கர்த்தர் அதை தான் இங்கே சொல்லுகிறார். பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உதாரத்துவமாய் அங்கே சொல்லுகிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை அதை பார்த்துட்டார். அதன் பொருட்டு இந்த உலகத்தில் அவரை சவுக்கால் அடித்தாங்க, அவர் தலையில் முள்முடி சுட்டினாங்க, காரி உமிழ்ந்தார்கள், அவருடைய அங்கிகளை எடுத்துக்கொண்டாங்க, அவரை சிலுவையில் அறைந்தாங்க, எல்லாம் செய்தாங்க. அந்த அவமானத்தை அவர் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் இப்பொழுது வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஸோ அது பாருங்க, அது வரைக்கும் எப்படி அவர் பொறுமையாக இருந்தாரோ அதே போல நீ உன் வாழ்க்கையில் பொறுமையோடு ஓட கடவாய். உங்களுக்குன்னு உள்ள ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எங்கே வந்து நிற்குது? மணவாளன் மணவாட்டி கடையில் இருக்கிற அன்பில் வந்து அங்கே முடியுது. இது கடையில் என்ன வருது? பொறுமை. இந்த பொறுமையோடு என்ன சம்பந்தப்படுது பாருங்க. இச்சையடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோடு தேவ பக்தி. ஆக நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாக ஒரு பக்கம் தேவ பக்தி உள்ளவர்களாக, நாம் பொறுமையோடு தேவன் மேல் அன்புள்ளவர்களாக பொறுமையோடு நமக்குரிய ஓட்டத்தில் ஓட வேண்டும். ஆக இச்சையடக்கத்தோடும் தேவ பக்தியும் பொறுமையோடு நடுவில் ஓட கடவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 பேதுரு 3:8-9 வசனங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம கெட்டு போயிடக்கூடாது. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம், அந்த பூரண நிச்சயம், அந்த நமக்குன்னு நியமித்திருக்கிறது, அதில் பொறுமையோடு நான் இருக்கணுன்றக்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் நம்மேல் இருக்கிறார். ஸோ அவரே நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கும்போது நாமும் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 15ஆம் வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 3:15. மேலும் நீங்கள் கர்த்தரை நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். தேவனுடைய நீடிய பொறுமை என்ன, எதை குறிக்கிறது தெரியுங்களா? இரட்சிப்பை குறிக்கிறது. தேவனுடைய நீடிய பொறுமை இரட்சிப்பை குறிக்கிறது. நீடிய பொறுமையை இரட்சிப்பென்றுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 2:19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும்.
தேவன் மேல் எவன் பற்றுதலாக இருக்கிறானோ அவன் மனசாட்சி நிமித்தமாய் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகிச்சான். அநியாயம் தெரியாது, நியாயமில்லாமல் நம்மளை அநியாயமாக நம்மளை பாடுபடுத்துவாங்க, அதை சகிக்கணும். நம்மளை உபத்திரப்படுத்துவாங்க, ஒரு முகாந்தரமும் இருக்காது, ஆனால் அந்த உபத்திரவத்தை கொடுப்பாங்க, அதை பொறுமையாய் சகிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுமை உள்ளவராய் இருந்தது போல நாமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக அதுதான் அதிக பிரீதி உள்ளதாக இருக்கும். 20ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தார், அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு உண்டாக பிரியமாயிருக்கும். நீ நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். நீ நன்மை செய்து பொறுமையோடு சகித்தால் பாடுபடணும். சில பாடுபட்டு பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆக நமக்கு முன்பாக ஓடின இயேசு தேவன் நம்மை இழுத்து கொண்டு ஓடுகிறார். நாம் ஓடுகிற நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவருக்கு பின்னாக வைத்து போயிருக்கிறார். ஆக அவருக்கு பின்னாக ஓடுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு பின்னே ஓடுவோம் என்பதுதான். கர்த்தருக்கு பின்னே ஓடுவோம், நிச்சயத்தோடு ஓடுவோம். நிச்சயத்தோடு மாத்திரமல்ல, நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவோம். நியமித்திருக்கிற ஓட்டத்தில் மாத்திரமல்ல, பொறுமையோடு ஓடுவோம். நமக்கென்று தேவன் ஒரு முன்மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அந்த முன்மாதிரியை பின்பற்றி நாம் ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த செய்தி வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த யூடியூப்லையாக நாங்கள் கேட்ட இந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரின் பின்னே ஓடுவோம் என்று சொல்லும் பொழுது அது இந்த 3 காரியங்களை எப்படி காண்பிக்கிறது என்று எங்களுடைய கண்களை நீர் திறந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மனக்கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிச்சயமில்லாமல் ஓடாதபடிக்கு நிச்சயத்தோடு ஓடுகிறோம். வாக்குத்தத்தத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் நாங்கள் நன்மையை காணுவோம், நல்ல செய்திகளை கேள்விப்படுவோம், நன்மைகளையெல்லாம் சுதந்திரிப்போம் என்று சொல்லி நிச்சயத்தோடு உடைய பிள்ளைகள் ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது மாத்திரமில்லப்பா, உடைய பிள்ளைகளுக்கென்று நீ நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கர்த்தாவே, எந்த பாதையை நியமித்திருக்கிறீர் அந்த பாதையில் உடைய பிள்ளைகள் ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அந்த ஓட்டத்தை கண்ணோக்கி பார்த்து அந்த நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஆண்டவரே பா ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளை உமக்கென்று நித்திய விவாகத்துக்கென்று உமக்கென்று நியமித்துக் கொள்வேன் என்று சொன்னீரே. உண்மையாய் உன்னை நான் எனக்கென்று நியமித்துக் கொள்வேன் என்று சொன்னீரே. நீர் இந்த மாதம் இந்த செய்தி கேட்கிற இந்த வாரத்தில் இந்த நாளிலிருந்து அவர்களை உண்மையாய் உமக்கென்று நீ நியமித்துக் கொள்வீராக. ஆண்டவரை அதோடு பொறுமையோடு ஓட கட வேண்டும் என்று சொன்னீர். ஆண்டவரை மனக்கண்ணனை திறந்திருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எல்லாவற்றிலும் பொறுமையோடு ஓட கர்த்தர் கிருபை செய்கிற காய் ஸ்தோத்திரம்ப்பா. பொறுமையோடு ஓட தேவன் தயவு செய்கிற காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் முன்மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறேன். ஆகவே நீர் எங்களை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். கர்த்தருக்கு பின்னே ஓடுவோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வர எங்களை இந்த நாளிலிருந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம்.
கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழி நடத்தலும் பக்கபலம் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் முடிவுரை என்னும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயத்தோடு ஓடுங்க, நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. கண்டிப்பாக உங்களை முன்னாடி அவர் போயிட்டுருக்கிறாரு, உங்களுக்கு வழிகாட்டிட்டு ஆண்டவர் போயிட்டுருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து போயிட்டுருக்கிறாரு. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், பெரிய காரியங்களை செய்வார்.